புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்ற ஆசிரியர்கள். கோவை சரவணம்பட்டி வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட ஷாஜஹான் நகரில் இயங்கி வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கோடைக்கால விடுமுறை முடிவடைந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி ஷாஜஹான் நகரில் இயங்கி வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் வே. கதிர்வேல் தலைமை தாங்கினார். மாநகராட்சி பட்டதாரி மேற்பார்வையாளர் நிர்மலா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் புவனேஸ்வரி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் முன்னிலை வகித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க மாணவ மாணவிகளின் அணிவகுப்போடு புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்களை கொடுத்தும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவர்களுக்கு இனிப்புகளையும் நோட்டு புத்தகங்களையும் வழங்கினர். மேலும் கோடைக்கால விடுமுறையின் போது நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். புதிதாக சேர்க்கப்பட்ட 158 மாணவர்களுடன் சேர்ந்து மொத்தம் 721 மாணவர்கள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர்.